அதாவது நெகட்டிவ் வருமானம் சொல்றது சார். ஒரு கெட்ட செயல் மூலமாக, இன்சூரன்ஸ் மூலமாக வருமானம் வருதல். இந்த மாதிரி கள்ள சாராயம், கள்ள பிராந்தி, கள்ள விஸ்கி இதை காய்ச்சுவதன் மூலமாக வருமானம். அதாவது நெகட்டிவ் விஷயத்தின் மூலமான வருமானம். என்னங்க சார்? சட்ட விரோதமான. ஓகேவா? சரி, 9வது இதுக்கு என்ன சொல்லலாம் சார்? உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி வரணுங்கிறது. சம்பாதிப்பதன் மூலமாக வருமானம். வேணா சார்? அதாவது இந்த பாவத்தின் ரீதியே வருமானம் பார்த்துட வேண்டியதான் சார். அதாவது இந்த பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ இதன் ரீதியே வருமானம். ஏன்னா வருமானத்துக்குரிய பாவமா மாறிடுது. புரியுதுங்களா? அதாவது ஒரு பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய பாவ காரகத்தை தொடர்பு அதுவாக மாற்றிக்கொள்கிறது. இது அன்பளிப்பு மூலமா வருமானம் சொல்லலாம் சார். அதிர்ஷ்டம், அப்பா சொத்து, நாட்டு 5வது வீடுன்னு சொல்லுவோம். இதையும் எடுத்துக்கலாம், 9வது வீடும் எடுத்துக்கலாம். நீதி நேர்மை மூலமான வருமானம். ஜட்ஜா இருக்குதால வருமானம், வெளிநாட்டு வருமானம், பூர்வீக விஷயத்தின் மூலமாக வருமானம். இந்த மாதிரி 9வது வீட்டோட காரணம் எதுவோ டெவலப் பண்ணிடணும். அடுத்து புரியுதுல சார் உங்களுக்கு? ஆக்சுவலா இதே 3வது வீடு என்ன சொல்லலாம்? தெரிஞ்சது சொல்லுங்க. கம்ப்யூட்டர், தகவல் தொடர்பு, ஐடி இண்டஸ்ட்ரீஸ், சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ். என்ன சார்? கான்ட்ராக்ட், எழுத்து, இவற்றின் ரீதியாக வருமானம். உள்ளூரை விட்டு வெளியூர்ல பயணங்கள் செய்வதன் மூலமாக வருமானம். அதாவது நம்ம கேள்வியை புரிஞ்சுக்கிட்டா நிறைய விஷயத்தை நம்ம உருவாக்கலாம். இதே மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட பாவம் 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டா அதன் ரீதியா மனமகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகம் இருக்கும். ஆனா பொருளாதார முன்னேற்றம் கம்மியா இருக்கும், ஆவரேஜா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பாவம் 5, 11 தொடர்பு, 5, 9 தொடர்பு கொண்டா அந்த பாவத்தின் ரீதியாக நமக்கு ரொம்ப ஆசை இருக்கும், ஆனா பணம் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட பாவம் 8, 12 தொடர்பு கொண்டா அந்த பாவத்தின் ரீதியாக வலி, வேதனை, துன்பம், இதெல்லாம் எல்லாமே கிடைக்கும். இப்ப 3வது வீடு 8, 12 என்ன சொல்லலாம்? 3வது தகவல் தொடர்பு சரி இருக்காது. ஆல்வேஸ் எப்போதுமே தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருந்து கொண்டே இருப்பார். எப்ப போன் பண்ணாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார், நீங்கள் தொடர்பு கொண்டக்கூடிய தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருந்து அப்படின்னு வரும். தகவல் தொடர்பு சரி இருக்காது. 2வது கோபம் அதிகமா. 3வது வீடு யார் யாருக்கெல்லாம் 8, 12 தொடர்பு உள்ளதோ அவங்களுக்கு நரம்பு மண்டலம் வீக்கா இருக்கும், அதனால கோபம் அதிகமா வரும். 8, 12 தொடர்பு உள்ளதோ அவங்களுக்கு மென்டலா இருப்பாங்க. மனம், ஏன்னா மனம் அப்படிங்கிறது 3வது வீடு. அந்த 3வது வீடு கெட்டு போச்சுன்னா மனம் சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனைகள் இருக்கும், நரம்பு இருக்கும். டிராவல் பண்ண முடியாது. எப்ப பஸ்ல போனாலும் உட்கார்றதுக்கு சீட் கிடைக்காது. அந்த மாதிரி எப்ப பஸ்ல போனாலும் வாந்தி எடுப்பாங்க. பயணங்கள் என்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும். டிராவல் பண்றது ரொம்ப வலிய தரமா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 3வது இடங்கிறது பயணங்கள், இடமாற்றங்கள், பயணங்கள், டாக்குமெண்ட், இது சம்பந்தமான வகையில ஜாதகத்துக்கு பிரச்சனை வரும். அப்ப 7வது 8, 12 தொடர்பு கொண்டா என்ன சொல்லலாம்? சொல்லுங்க சார். என்ன சார்? டிவோர்ஸ்ங்கிறதும் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி. டிவோர்ஸ்ங்கிறது சொல்ல முடியாது. என்ன சார்? பிரிஞ்செல்லாம் இருக்க மாட்டாங்க சார். மனைவி மூலமா வேதனை, மனைவி கிட்ட அடி வாங்குறது, மனைவி கிட்ட உதவாங்கிறது. என்ன சார்? பார்ட்னர் ஏமாற்று, அவமானங்கள், துக்கங்கள், சிக்கிக் கொள்ளுதல். ஏன்னா 8வது வீட்டுக்கு சிக்கிக் கொள்ளுதல்னு பேரு. 2வது திருமணமும் பண்ண முடியாது, டைவர்ஸும் கிடைக்காது, வாய்ந்ததான் ஆகணும்னுவாங்க, ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க, போய் சிக்கிக்குவாங்க. பிசினஸ் பண்ணா கிளைண்ட்டுக்கு தான் லாபம், நமக்கு நஷ்டமா போயிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் கிரக காரகன் ஒண்ணு இருக்கு, அதை நான் நாளைக்கு எடுத்து நடத்துறேன். இதையும் மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா டேலி ஆயிடும்.
இப்ப 5வது 8 12 தொடர்பு கொண்டா என்ன சொல்லலாம்? குழந்தைகளால அவமானங்கள். ரொம்ப பண்றது எப்படி? ரொம்ப கேவலமா பண்றது சார்? என்ன சொல்லுங்க கதையை. கேவலமான லவ் என்ன சார்? என்ன சார்? 3 பசங்க இருக்கும், வீட்டுக்கு டிரைவர், அவனை எடுத்துட்டு ஓட வாழ்க்கை ரொம்ப கேவலமா இருக்கும். 5வது வீட்டுக்கு அந்தரங்க வாழ்க்கை முழுசா படிச்சு பாருங்க, அதுல இருக்கு. இல்ல 5வது வீடுங்கிறது அந்தரங்கம் ஏன் சொல்றேன்னா, அதுல ஒன்னொன்னா படிச்சுட்டு வாங்க, எங்க அந்தரங்கம் இருக்குன்னு காமிக்கிறேன். என்ன சார்? இல்ல மர்மஸ்தானம் அது 8வது வீடு சார். அப்புறம் கவர்ச்சியா? கவர்ச்சி. அப்புறம் தாம்பத்தியம் நல்லா போடலையா? எதுலையா தாம்பத்தியம்? எதுலையா? தாம்பத்தியம் ஒன்னா போட்டு அது ரொம்ப கேவலமா இருக்கு. அதை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க. அது மாதிரி ரொம்ப அந்தரங்க வாழ்க்கை. அந்தரங்க வாழ்க்கைங்கிறது பிரச்சனையாகவும் சங்கடமாகவும் வலி வேதனை தரக்கூடியதாகவும். 5வது வீடு 1 5 9னா இதுக்கு பேரு காதல் உணர்வுன்னு சொல்லிட்டு, 5 8னா கற்பழிப்புன்னு அர்த்தம். ரெண்டும் ஒரே விஷயமா அல்லது வெவ்வேறு விஷயமா சார்? இது வலியை தரக்கூடியது இல்லையா? வலி, டென்ஷன், அவமானம் வருது இல்லையா? அந்த மாதிரி சார். இதே மாதிரி ஒவ்வொரு அந்தந்த பாவ ரீதியா ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய பாவ காரகத்தின் மாற்றி விடுகிறது. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கண்ணுக்குட்டியோட சேர்ந்த பண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டியோட சேர்ந்த பண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டியா மாறுது. ஆனா கண்ணுக்குட்டியோட போன இது கண்ணுக்குட்டி பண்ணுக்குட்டியோட போய் சேர்ந்தா அது பண்ணுக்குட்டியா மாறிடுது இல்லையா? அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, 9வது வீடு 10 தொடர்பு கொண்டா பிரமாதமான அமைப்பு. தர்ம கர்ம யோகம் பேரு. என்ன படிச்சாலும், அதாவது இந்த 9வது வீடு 10 தொடர்பு கொண்ட கடவுளே கொண்டாந்து வேலையை கொடுக்குற மாதிரி. இல்ல 9வது வீட்டுக்கு இயற்கைன்னு பேரு, தெய்வீகன் பேரு, பாக்கியன்னு பேரு. அதனால நம்ம தகுதி என்னவோ அந்த தகுதிக்கு உண்டான வேலை கரெக்டா கிடைச்சிடும், அதோட அதிகமாவே கிடைக்கும். ஆனா 10 9 தொடர்பு கொண்டா இருக்கிற வேலை போயிடும். என்ன சார்? இல்ல ஒற்றப்படல. இந்த இங்க செயல்படும் பாவம் 10, இங்க செயல்படக்கூடிய பாவம் 9. நான் சொல்றேன் இல்லையா, இது செயல்படும் பாவம் 9 10ஆக மாறுகிறது. அப்ப 9வது பாவத்துல என்னென்ன காரகம் இருக்கோ அது தொழிலா மாறுகிறது. 9வது பாவத்துல என்ன? உயர்கல்வி. அப்ப உயர்கல்வி மாறுகிறது. 9வது காரகம் தெய்வீகம். அப்ப தெய்வீகம் சம்பந்தமான தொழில நீண்ட தூரம். அப்ப R&D டிபார்ட்மெண்ட் வேலை செய்யறது. அதாவது இந்த பாவம் சந்தோஷத்தை தரக்கூடிய பாவம். அந்த பாவம் 10 தொடர்பு கொள்ளும் போது அந்த வேலையோட தரம் என்பது சந்தோஷமாக இருக்கிறது. ஆனா 10 9 தொடர்பு வரும்போது இங்க 10வது வீட்டை கெடுத்து லக்னம் சுகத்தை அனுபவிக்குது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்தா பாருங்க சார். அதாவது பஸ் மேல நாம ஏறினா, நீங்க பாரிஸ் போனா பாரிஸ் போயிடும். பஸ் நம்ம மேல ஏறினா என்ன ஆகும்? நம்ம அங்கேதான் இருப்போம், பஸ் போயிட்டு இருக்கும். பஸ் பாரிஸ் தனியா போயிடும். அதே மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட பாவம் தன்னுடைய வீட்டுக்கு சாதகமான பாவத்தின் தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய வீட்டையும் பலப்படுத்திக் கொண்டு தொடர்பு கொண்ட இந்த பாவம் தான் வேலை செய்யும். ஓகேங்களா? அதாவது 9 10 ஒண்ணு ஏதிக்கு 9 10ன்னா நல்ல அந்தஸ்தான வேலை, கௌரவமான வேலை, உயர்ந்த வேலை, ஆன்மீக பணி, வெளிநாட்டு வேலை, நம்ம என்ன படிச்சோமோ அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை.
என்ன சார்? உயர்ந்த வேலை, 9வது உயர்ந்த வேலை, ஒரு மரியாதை வரும். ஆன்மீகம், தெய்வீகம். 10, 9 தொடர்பு கொண்டு வேலையிலும் பண்ண கெடுத்துச்சு இல்லையா? 10வது விட்டு இது 12வது விட போச்சு இல்லையா? இங்க செயல்படக்கூடிய பாவம் 9 தானே, இந்த ஏரியாவை டச் பண்ணது இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க சார். ஒரு குறிப்பிட்ட பாவம் இந்த ஏரியாவையும் இந்த ஏரியாவை டச் பண்ணா அது பிரச்சனை. இந்த ஏரியாவை இந்த 5, 9 டச் பண்ணும்போது அகம் சார்ந்த விஷயத்தை உயர்த்திடும், புறம் சார்ந்த விஷயத்தை கெடுத்துரும். இங்க தொடர்பு கொள்ளும் போது அகத்தை முழுசா கெடுத்துரும். அகத்தை கெடுத்தாவே உங்களுக்கு புறத்தை அனுபவிக்க முடியாது, புறத்தையும் அனுபவிக்க முடியாது. அதனால இந்த 2 வீட்டையும் எந்த பாவமும் தொடர்பு கொள்ளக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கு. அதுதான் என்ன சொல்றேன்னா, இந்த ஏரியா ஒரு குறிப்பிட்ட பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டா வருமானம் வரும். ஒரு குறிப்பிட்ட பாவம் 1, 3, 7, 12 தொடர்பு கொண்டா வருமானம் கொஞ்சம் கம்மியாகும், சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். 5, 9 தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவ ரீதியா எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்காது. அந்த பாவத்துக்கு நாம செலவு பண்ணிட்டு இருப்போம். 8, 12 தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவ ரீதியா வலி, வேதனை, துன்பம், அவமானம் தான் வரும். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி மீண்டும் சொல்லிடுறேன் நான். 7வது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டா மனைவி ரீதியாக வருமானங்கள், முன்னேற்றங்கள்லாம் நல்லா கிடைக்கும். வேலைக்கு போற பொண்ணா மனைவி வருவாங்க. ஆனா கணவன் மனைவி உறவுல ரொம்ப அந்யோன்யம் இருக்காது. கணவன் மனைவி விஷயத்தை கடவுள் அளந்துதான் கொடுக்கும். அளவு சாப்பாடுக்கும் சாதாரண சாப்பாடுக்கு என்ன வித்தியாசம் சார்? என்ன சார்? சொல்லுங்க சார். என்ன சார்? சரி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அது இருக்கு. சரி பரவாயில்ல, உங்களுக்கு பேச வைக்கணுங்கிறது தான் நான் கேள்வி கேட்கறது. அளவு சாப்பாடு கொள்ளும் போது இன்னும் ஒரே ஒரு கொஞ்சம் திருப்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு கம்பெனிக்கு போறீங்க, ஏதோ ஒரு பொருள் கேட்க போறீங்க, அளந்து கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தை அளந்து கொடுக்கும் போது அதுல கொஞ்சம் இதுவா இருக்கும். நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னா என்ன, அதுல திருப்தி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 7வது விட 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டா மனைவி ரீதியாக இல்ல கணவன் ரீதியாக, கணவன் மனைவிக்கு 2 பேர் சார்ந்த விஷயம். ஆனா அகம் சார்ந்த விஷயத்தை கடவுள் அளந்து கொடுப்பார். 9 மணிக்கு மேலதான் 2 பேரும் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி. இல்ல 10 மணிக்கு மேலதான் போகணும். புரியுதா? எக்ஸ்பிளேஷன் பண்ண சொல்றீங்க தெரியல. அதாவது அகம் சார்ந்த விஷயத்தை, அது அகம் சார்ந்த விஷயத்துக்கு என்ன அப்படின்னா அதை கொஞ்சம் அளந்து கொடுத்துருவார், அது கிடைக்கும். சினிமாவில் பார்ப்பீங்க, ஒரு ஹீரோ வந்து ஜெயில இருப்பார், ஹீரோயின் வந்து போவாங்க. ஜெயிலுக்கு போகும்போது அந்த ஜெயில் கீப்பரா ஏதோ சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணுவாரு, 5 நிமிஷம் டைமா போய் பார்த்துட்டு வாங்க. போயிட்டு பேசுவாங்க, அழுவாங்க, உடனே 5 நிமிஷத்துல வந்து இழுப்பாரு. விட்டு தான் இன்னும் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிருக்கோம், அவ்வளவுதான். ஆனா என்னன்னு பார்த்தா அந்த 5 நிமிஷங்கிறது அளந்து கொடுக்குற நேரம் இல்லையா, அதுதான் இது. அதாவது ஜெயில் சூப்பரண்ட் வந்து உங்களுக்கு பார்க்க வேணாம்னு சொல்லல, பார்க்க அனுப்புறாரு, ஆனா நேரத்தை அளந்து கொடுக்குறாரு. அந்த மாதிரி அகம் சார்ந்த விஷயத்தை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அகம் சார்ந்த விஷயம் அளந்து கிடைக்கும். இப்ப கணவன் மனைவி இந்த 7வது வீடுங்கிறது அகம் சார்ந்த பாவமா புறம் சார்ந்த பாவமா? அகம் சார்ந்த பாவம். ஆனா இங்க அகம் சார்ந்த பாவத்தை கொஞ்சம் சேதாரம் இருக்கு. அதுக்கு என்ன சேதாரம்? மனைவி வேலைக்கு போனா என்ன பொருளாதாரம் கிடைக்குது, இது புறத்துக்கு நல்லது. அகத்துக்கு என்ன கெட்டது? இது நீங்க சமையல் செய்யணும், இது அகத்துக்கு கெட்டது. என்னங்க சார், வாரத்துக்கு 4 நாள் தான், அது அகத்துக்கு கெட்டது. எதுன்னு கேட்டுறாதீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பிணைப்பு, ஒரு இணைப்பு குறையுது, அதிகாரம் பண்ண முடியல. என்ன, நான் சம்பாதிக்கிறேன், அதிகமா சம்பாதிக்கிறேன்ல, கொஞ்சம் அடக்கமாயிரும் அப்படின்னா, அப்ப அகம் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடு வெளிக்குது. ஆனா என்னன்னா புறத்துக்கு அது நல்லது. அதனால இது மோசம் நம்ம சொல்ல முடியாது. இன்றைய கால வாழ்க்கை புறம் சார்ந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சாச்சு. இந்த நூற்றாண்டு 21வது நூற்றாண்டு பிறந்ததுல இருந்து நம்முடைய வாழ்க்கை முறை என்பது அகத்தை
கொஞ்சம் கொஞ்சமா விட்டு புறத்தை நோக்கி நம்ம பயணம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. அகம் நம்ம விட்டு விலகி கொண்டே இருக்குது. அதனால இதை வந்து 1ஆம் நம்பரா போட்டேன். இதை நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, சார் இதை 1ஆம் நம்பர் போட்டு இதை 2ஆவது நம்பர் போடுங்க சார். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்பது புறம் சார்ந்து இருக்கிறதால இது திருமண வாழ்க்கை பெரும்பாலும் பாதிக்காது. இருந்தாலும் கூட அதுல ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இதை 7 1 3 7 12 தொடர்பு கொள்ளும்போது கணவன் மனைவிக்கு எடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் நன்றாக இருக்கும். அதே நேரத்துல வருமானமும் இருக்கும். இதுல வந்து எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. இது திருமணமும் தாம்பத்தியம்ங்கிற புக்ல எழுதிருப்பேன், நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் 7வது 5 9 தொடர்பு கொள்ளும் போது இது என்ன சொல்லலாம் சார்? மனைவி ரீதியா வருமானம் கிடைக்குமா? மனைவி ரீதியா வருமானம் கிடைக்காது. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? என்னங்க சார்? கணவன் மனைவி உறவு இந்த 3த்துல எதுல உறவு ரொம்ப நல்லா இருக்கும் சார்? இதுலதான் அதிகமா இருக்கு சார். ஏன்னா இது 7க்கு இது 3வது வீடாகும், இது 11வது வீடா இருக்கிறதால கணவன் மனைவி உறவுல ரொம்ப சந்தோஷம் அதிகமா இருக்கும். ஆனா பணம் நிறைய கிடைக்காது. இது முழுக்க முழுக்க ஹவுஸ் ஒய்ஃபாவே இருப்பாங்க. என்ன சார்? மனைவிக்கு உதாரணமா செலவு பண்றீங்க சார். நீங்க 4 பட்டுப்புடவை வாங்கி தாங்க, நல்லா தானே இருப்பாங்க. அகம் சார்ந்த வாக்கி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. சார் நீங்க பட்டுப்புடவை வாங்கி தரீங்க, நெக்லஸ் வாங்கி தரீங்க, இது மனைவிக்கு தானே. அதாவது 7வது வீடுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா இங்க மனைவிக்கு தான் அப்படி போகுது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இங்க 7வது பாவங்கிறது வேற. அதாவது இந்த பாவம் இந்த பாவமாக மாறுகிறது உங்களுக்கு. இதை 8 12 தொடர்பு கொள்ளும்போது அது பிரச்சனை ஆயிடுது. இதேதான் மனைவிங்கிறது இல்ல, இது எல்லா பாவத்துக்கும் இதே ரூல் தான். இப்ப நீங்க எதனா ஒரு பாவத்தை சொல்லுங்க, அதுக்கு நான் சொல்றேன் இதே மாதிரி விளக்கத்தை. நானு எதனா ஒரு பாவத்தை சொல்லுங்க, எதனா ஒரு விஷயத்தை சொல்லுங்க, எதனா ஒரு விஷயத்தை சொல்லுங்க. சரி, உத்தியோகம் எடுத்துக்க. உத்தியோகம் 6வது வீடு 2 4 6 உத்தியோகத்துல சாதாரண